திருச்சிலுவை பாதையிலும் திருப்பலியிலும் பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசுவினுடைய பெயரால் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று இந்த திருச்சிலுவை பாதையின் பொழுது 1, 2 ஆகிய நிலைகளில் பலிப்பீட சிறார்களும், 3, 4 ஆகிய நிலைகளில் சாவியோ விங்ஸ் குழுவினரும், 5, 6 ஆகிய நிலைகளில் பிலிப் அன்பியத்தினரும், 7, 8 ஆகிய நிலைகளில் பர்த்தலோமியோ அன்பியத்தினரும், 9, 10 ஆகிய நிலைகளில் லூர்து அன்னை அன்பியத்தினரும், 11, 12 ஆகிய நிலைகளில் புனித அன்னாள் புனித யோசேப்பு அன்பியத்தினரும், 13, 14 ஆகிய நிலைகளில் புனித அந்தோனியார் புனித அல்போன்சா அன்பியங்களை சார்ந்தவர்களும் திருச்சிலுவையை சுமப்பார்கள். தொடக்க பாடல். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அர்த்தமுள்ள சில பயணங்கள் சரித்திரத்தில் சாத்தியமாயிருக்கிறது. சிலரின் பயணங்கள் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சிலரின் பயணங்கள் சரித்திரத்தில் ஒரு மைல்கல்லாக அமைகிறது. ஆனால் இயேசுவின் சிலுவை பயணமோ சரித்திரத்தையே புரட்டி போட்டது. பிறப்பின் போது ஒதுக்கப்பட்ட மாட்டுத் தொழுவத்தை தேர்வு செய்தார். மக்கள் பணியில் புறந்தள்ளப்பட்ட பாவிகளுக்கு தேர்வு செய்தார். இறையாட்சியை கட்டமைக்க தகுதியற்ற சீடர்களை தேர்வு செய்தார். சாகும்போது சபிக்கப்பட்ட இந்த சிலுவையை தேர்வு செய்கிறார். அவமானத்தின் சின்னமான சிலுவையை அன்பின் நிமித்தமாய் ஏற்று கடவுளையும் மனிதனையும் இணைக்கும் மகிமையின் சின்னமாக மாற்றினார் இயேசு. இந்த சிலுவை அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, ஆனால் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. நமக்காக தன் மகனையே கையளிக்கிறார். இயேசுவும் நமக்காக மனித ஒரு ஏற்று மீட்பை பெற்றுத்தர இந்த களத்தில் தயாராயிருக்கிறார். இந்த மீட்பரின் பயணத்தில் அவரோடு பயணித்து நமது சிலுவைகளை சுமந்து அவரோடு மரிக்க தயாராகும். இந்த சிலுவை பயணம் நமக்கானது. இந்த பாடுகளின் பயணத்தில் ஒன்றிணைந்து அவரோடு உயிர்ப்பு பெறுவோம். நம் இதயம் பேசும் குரலுக்கு செவிமடுப்போம். முதல் நிலை, இயேசு சாவுக்கு தீர்ப்பிடப்படுகின்றார்.
அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையினால் உலகத்தை மீட்டருளினீர். இறை வார்த்தை. நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாகாதபடி பிறரை தீர்ப்பிடாதீர்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தை 1. வார்த்தையான இறைமகன் இயேசு பிலாத்து முன் மௌனம் காக்கிறார். சாட்சிகள் எல்லாம் பொய் என தெரிந்தும் சாவுதான் தீர்ப்பு, சத்தியம் சிதைகிறது என அறிந்தும் இயேசு மௌனமாயிருக்கிறார். ஏழைகளை வாட்டி வதைத்த பரிசேயரை பார்த்து உங்களுக்கு ஐயோ கேடு என்று சபித்த இயேசு, என் தந்தையின் இல்லத்தை வாணிப கூடமாக்கி விட்டீர்களே என்று பொங்கி எழுந்த இயேசு, தனக்கு அநியாய தீர்ப்பு சொல்லப்பட்ட போது அமைதியாய் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு கைதியைப் போல இறுதி நாளில் எல்லாரையும் தீர்ப்பிட வருகின்ற இறைமகன் நம்முடைய பாவங்களுக்காக தீர்ப்பிடப்பட்டார். இந்த மௌனம் பிலாத்துவையே அசைத்து பார்த்தது. எனக்கு பதில் கூற மாட்டாயா என்று கேட்கிறான். பிறருக்காக போராடுவதும் துன்பம் தாங்குவதும் பிறரன்பு என்றால், தன் மீது அநீதிகள் இழைக்கப்படும் போது ஆண்டவனுக்காய் ஏற்றுக்கொள்வது தான் இறையன்பு. இதுவே கிறிஸ்துவ ஆன்மீகத்தின் நம்பிக்கையின் அடித்தளம். சிந்தனை. தெளிந்து தேர்ந்து முடிவுகள் எடுக்கலாமே. ஜெபம். 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 ஏசப்பா, தப்பே செய்யாதவங்க மேலே பழி போட்டாங்களே, நாங்கள் அடுத்தவங்க மேலே பழி போடாமல் எங்களை பார்த்துக்கோங்க. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாற கடவன. ஆமென். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மேல் பாரமான சிலுவை சுமத்தப்படுகின்றது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையினால் உலகத்தை மீட்டருளினீர். இறைவார்த்தை. ஆண்டவரின் கைகளில் நாம் விழுவோம். சீராக் 2:18. எந்த சுமையும் அன்பாய் சுமக்கும் போது சுமையாக தோன்றாது. முன்னேற துடிக்கும் மாணவனுக்கு புத்தகங்கள் சுமை இல்லை. யூதர்களின் அரசாங்கத்தில் சிலுவை குற்றவாளிகளின் தூக்குமேடை. குற்றமே புரியாத இயேசு சிலுவை மரத்தை தன் தோள்களில் தாங்குகிறார். இன்று நாம் நமது கோபங்களாலும் தவறான வார்த்தைகளாலும் எத்தனை மனங்களை காயப்படுத்தி சிலுவை மரம் சுமக்க வைக்கிறோம். பணிகளை, பொறுப்புகளை, பொதுநல வாய்ப்புகளை சுபை என கூறி ஒதுங்கிவிடுகிறோம். எல்லா நிகழ்வுகளிலும் நம் இறுதி காலத்தை எண்ணினால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். நாம் விண்ணுலகிற்காக மண்ணுலகில் பிறந்துள்ளோம் என்ற உண்மையை புரிந்து கொண்டு வாழ்வோம். எல்லாமே நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்படும் போது இறைவனிடத்தில் நீங்காத நம்பிக்கை வைப்போம். உலகிலே மிகப்பெரிய புதுமை நம்மை போன்ற பாவிகளை இந்த உலகம் சுமப்பதுதான். சிலுவையை சுமக்கின்ற இயேசு நம்மையும் சுமக்க தயங்க மாட்டார். சிந்தனை. செதுக்கப்படுதல் அழகிய சிற்பமாவதற்கே. ஜெபம். ஏசையா தன் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராக இருக்க முடியும்னு சொன்னீங்களே,
எங்கள் சிலுவையை சுமக்க உதவி செய்யுங்க. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் நிலை, இயேசுவின் சிலுவை பயணத்தில் முதல் முறையாக இடரலை சந்திக்கின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திரு சிலுவையினால் உலகத்தை மீட்டருளினீர். இறை வார்த்தை. நாவினால் தடுமாறுவதை விட நடைபாதையில் தடுமாறுவதே மேல். சீராக் 20:18. சிலுவையின் சுமையும் அதிக களைப்பும் கரடுமுரடான பாதையும் இயேசுவை தடுமாற வைக்கின்றன. கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் இயேசுவின் பூ போன்ற பாதங்கள் பதிந்ததால் பாதை முழுவதும் இரத்த கரைகள். சோர்வும் மன துயரமும் அழுத்த இயேசு தடுமாறி கீழே விழுகின்றார். லட்சிய பாதையை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மீண்டும் எழுந்து நடக்கின்றார். மனிதன் வாழ்க்கையின் மழலை பருவத்தில் நடைபயிலும் போது விழுகின்றான். இளமை பருவத்தில் ஆசை என்னும் புதைக்குழலில் விழுகின்றான். வறுமையில் வாடுபவன் பசி மயக்கத்தில் விழுகின்றான். முதுமையில் நோயில் விழுகின்றான். நிறை வாழ்விலேயே முன்னேறி செல்லாதவன் படுகுழிலில் விழுகின்றான். ஒருவனை விழ செய்வதும் அடுத்தவன் வீழ்ச்சியில் தன் வளர்ச்சியை கவனித்துக் கொள்வதும் மனித குணமாக மாறிவிட்டது. விழுந்தவனை கரம் தூக்கி விடுவது எப்பொழுது? உணர்ச்சிகளை அடக்கி வாழ்பவன் உலகில் பெரியவனாக திகழ முடியும். தீமையை கொழுந்துவிட்டு எரிய செய்யும் மூலப்பொருளை எடுத்துவிட்டால் தீ தானாக அணிந்துவிடும். அதுபோல பாவத்தை செய்கின்ற சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து வாழ்வில் நிம்மதி காண்போம். சிந்தனை. விழித்திரு, எழுச்சிக்கொள், போராடு, தடைகளை தகிர்த்தெறி. ஜெபம். ஏசப்பா, நாங்கள் செஞ்ச காரியத்தினால தான் நீங்கள் தருமாறி விழுந்துட்டீங்க. இனிமேல் நாங்கள் பாவம் செய்யாமல் எங்களை பார்த்துக்கோங்க. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்காம் நிலை, இயேசுவினுடைய சிலுவை பயணத்தில் அன்னை மரியா அவரை சந்திக்கின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திரு சிலுவையினால் உலகத்தை மீட்டருளினீர். இறைவார்த்தை. உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். தொடக்க நூல் 3:20. 10 மாதம் சுமந்து ஈன்ற தன் பாச மகனை ஈரம் சுரக்கும் விழிகளோடு சந்திக்கிறார் அன்னை மரியாள். வேதனை நிறைந்த மனங்களின் சந்திப்பு. இயேசுவை அன்புடையவராக பண்பாளராக உருவாக்கிய அன்னை இதோ அவரது இறுதி லட்சிய பாதையிலும் பங்கெடுக்கின்றார். வாடிய மலராய் சோர்ந்து நிற்கும் தனது அருமை மகனை பார்க்கின்றார். அவரது உடலில் காணும் காயங்கள் அன்னையின் இதயத்தில் ஈட்டிகளாக பாய்கின்றன.
இரத்தம் தோய்ந்த மேனியாய் நிற்கும் தன் மகனை காணும் அன்னையின் முகத்தில் அகிம்சை ஒளி வீச அவ்வொளி நின்று சக்தி பெற்றவராய் மீண்டும் தன் பயணத்தை தொடர்கிறார் இயேசு. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க ஆசைப்படுவதை விட மரியாள் நம் தாயாக இருக்க மிகுந்த ஆசைப்படுகிறார். மாதாவின் சக்தி மிகுந்த மன்றாட்டு நமக்காக இல்லாதிருந்தால் உலகமும் நாமும் எப்பொழுதோ அழிந்திருப்போம். நாம் நம் பிள்ளைகளை கூண்டு பறவைகளாக, புத்தக புழுக்களாக, சமுதாய சிந்தனை அற்றவர்களாக வீட்டிற்குள்ளேயே முடக்கி வைக்கின்ற இக்காலகட்டத்தில் தாய்ப்பாலோடு சேர்த்து கடவுளின் திருவுளத்தையும் ஊட்டி வளர்த்த அன்னை மரியாள் போல வீர அன்னையர் உருவாகுவது எப்போது? கிறிஸ்துவின் கருவறை பயணம் முதல் கல்வாரி பயணம் வரை உடனிருந்த நம் அன்னை வழி பின் செல்வோம். சிந்தனை: இறைவா, தாயாக நீயும், சேயாக நானும். ஜெபம். மாதம்மா, ஏசப்பா கஷ்டப்படுறத பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்போதும் வேண்டிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாற கடவன. ஆமென். இயேசுவின் துன்பத்திலே இணைந்தார் சீமோனும், சிலுவை சுமந்ததனால் சிந்தையில் நின்றாரே, நம் சிந்தையில் நின்றாரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திரும்பி நீ வருவாயா. இறைவார்த்தை. ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவை பயணத்தில் சீமோன் அவருக்கு சிலுவை சுமக்க உதவி செய்கின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையினால் உலகத்தை மீட்டருளினீர். இறைவார்த்தை. நண்பன் எப்போதும் அன்பு காட்டுவான். நீதிமொழிகள் 17:17. என் அன்பு மகனே மகளே, சீமோனை போன்று நீயும் என்னோடு சிலுவை சுமக்க ஆசைப்படுகிறாயா? ஆறுதலுக்காக அன்று, பெருமைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் சிலுவை தூக்கிச் செல்ல உன்னை தயார் செய்கிறாய். நீ உழைக்க பிறந்தவன், ஏன் ஓய்வை தேடுகிறாய்? சின்னஞ்சிறியவற்றில் நன்றியுள்ளவனாயிரு, அப்போது சிறந்தவற்றை பெற தகுதி பெறுவாய் என்பதை நினைவில் கொள். இறைவனுக்குரியதை இறைவனுக்கு கொடு, உனக்குரியதை மட்டும் எடுத்துக்கொள். மகிழ்ச்சி நின்று நிலைக்கும். என்னுடன் சுதந்திரமாக நடக்க விரும்புகிறவன் எல்லா விதமான தீய ஒழுங்கற்ற பழக்கங்களையும் பற்றுதல்களையும் விட்டுவிட வேண்டும். நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ பிறரன்பு பயிற்சிகள் கிறிஸ்துவால் கொடுக்கப்படுகின்றன. நமது உதவும் கரங்களுக்காக காத்து நிற்கின்ற மக்கள் ஏராளம் ஏராளம். நாடு நகரங்கள் தேடிச் செல்ல வேண்டாம். நம் வீட்டருகில், அலுவலகத்தில், கல்விக்கூடங்களில், மருத்துவமனையில் நாம் சீமோனாக மாறி உதவும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். முடியுமா உன்னால்? வா என்னோடு. சிந்தனை: சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்து போதெல்லாம் எனக்கே செய்தாய் என சொன்னவர் இயேசு. பிறர் துன்பத்தில் தவிக்கும் போதெல்லாம் நீ எத்தனை முறை அவர்களுக்கு உதவியுள்ளாய்? ஜெபம். ஏசப்பா, சீமோன் உங்களுக்கு சிலுவை சுமக்க உதவின மாதிரி நாங்களும் மற்றவங்களுக்கு உதவுற மனசை எங்களுக்கு தாங்க. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாற கடவன. ஆமென். மனம் வருந்தி நீ
நிலை. பொலிவிழந்த இயேசுவின் முகத்தை வெரோனிகா துணிச்சலோடு வந்து துடைக்கின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையினால் உலகத்தை மீட்டருளினீர். இறை வார்த்தை. உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இந்நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இப்பெண் செய்ததும் எடுத்து கூறப்படும். மத்தேயு 26 இறைவார்த்தை 13. அண்டி வந்தவரை கூட அரவணைக்க மறுக்கும் இந்த நவயுகத்தில் நங்கை வெரோனிகாவின் செயல் வேடிக்கையாக தெரிகிறதல்லவா? தேடிச் சென்று உதவி செய்யும் தாயுள்ளம் சகோதரி வெரோனிகாவில் வெளிப்படுவது நம் கண்களுக்கு வியப்பாக தோன்றலாம். இயேசுவால் ஈர்க்கப்பட்டவள் தடைகளை முறியடித்து பொலிவிழந்த இரத்த காயம் படிந்த இயேசுவின் முகத்தை துணிக்கொண்டு துடைக்க ஓடுகிறாள். பெண் என்றால் ஒடுங்க வேண்டும் என்ற விதியை மாற்றி சீறி எழுகின்ற புயலென புறப்பட்டு கரை படிந்த அன்பரின் முகத்தை புது துணியால் துடைக்கிறாள். வீர பெண்மணிக்கு தன் திருமுகத்தை துணியில் பதியச் செய்து பரிசளிக்கின்றார் இயேசு. இறையரசு சமூகத்தில் பெண்களின் பெருமையை பேண பழகிக்கொள்வோம். பெண்மையில் சிறந்து விளங்கும் மேன்மை, பாசம், இரங்கும் குணம் போன்ற நற்பண்புகளை அவனியோர் அறியச் செய்வோம். இனி ஆண் என்றும் இல்லை, அடிமை என்றும், உரிமை குடிமகன் என்றும் இல்லை என்ற இறைவார்த்தையை வாழ்வாக்குவோம். இயேசுவின் பயண பாதையில் மட்டுமல்ல, வீதியிலே வீசப்படும் வஞ்சகமில்லா பிஞ்சு உள்ளங்களின் கண்ணீரை துடைக்க அன்னை தெரேசாவைப் போல வீரமுள்ள வெரோனிகாவாக மாறுவோம். சிந்தனை. பாச பகிர்வினிலே நேசம் சிரிக்கும். ஜெபம். இயேசுராஜா, வெரோனிகா யாருக்கும் பயப்படாம உங்கள் முகம் துடைக்க வந்தபோது உங்களுக்கு கொஞ்சம் மாறுதலாக இருந்திருக்கோமே. நாங்களும் துணிச்சலாக செயல்பட எங்களுக்கு உதவுங்க. ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசுவின் சிலுவை பயணத்தில் இதோ இரண்டாவது முறையாக மீண்டும் தரையில் சாய்கின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையினால் உலகத்தை மீட்டருளினீர். இறைவார்த்தை. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். இது வீழ்ச்சி அல்ல, வீர எழுச்சி. இயேசு விழுந்து விட்டாரே, கல்வாரி கனவு பொய்த்து விடுமோ என்று மக்கள் கூட்டம் பரிதாபத்தோடு பார்க்கிறது. ஆண்டவரின் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவராக எளியோருக்கு நற்செய்தியும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வும், குருடர்களுக்கு பார்வையும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வும் வழங்க வந்தவருக்கு சுமையான சிலுவையை தோள்மேல் சுமத்தி கால் கடுக்க நடக்க வைத்த கயவர் கூட்டம் கசையடி தாங்காமல் கால் தடுமாறி விழும் கருணையாளரை கண்டு கேலி கூத்தாடுகிறது. இத்தோடு வீழ்ந்தான் என்று கொக்கரித்த கூட்டம் இயேசுவின் வீர எழுச்சியை கண்டு வாயெடுத்து போனது. வறுமையை காரணமாக வலுவிழந்து வாழ்க்கையில் வழுக்கி விழுகின்ற மாந்தரை கண்டு கொக்கரிக்கும் சமுதாயம் இன்றைக்கும் இல்லாமல் இல்லை. இயேசுவின் லட்சிய பயணத்தை மனதில் இருத்தி மறுபடியும் எழுந்து நடக்கின்ற இறைமகனைப் போல நம் வாழ்வும் எதிர்நீச்சல் போடும் பயணமாக இருக்கட்டும். தளரா மனம் இருந்துவிட்டால் தடைக்கற்கள் நம்மை என்ன செய்துவிட முடியும்? சுமை சுமக்கும் தோள்களுக்கும், சுகம் மறந்த கால்களுக்கும்,
தடுக்கு விழும் செய்யும் தடைக்கற்களாக அல்ல, சுமைதாங்கி கற்களாக மாறுவோம். சிந்தனை: சுமைகளை இறக்குவோம், சுகம் பெறுவோம். ஜெபம். ஏசப்பா, நீங்கள் கீழே விழுந்து கூட உங்களை தூக்கி பிடிக்க யாருமே முன் வரலையே. உங்கள் சீடர்களான நாங்கள் துன்பத்தில் இருக்கிறவங்கள தூக்கிவிட நல்ல மனசு தாங்க. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாற கடவன. ஆமென். மனம் நொந்து அழுகின்றார், எனக்காக அழ வேண்டாம். ஆறுதல் மொழிந்தாரே இயேசு, ஆறுதல் மொழிந்தாரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் தீர்ந்தி நீ வருவாயா. 8ஆம் நிலை. இயேசுவின் சிலுவை பயணத்திலே எருசலேம் நகர பெண்கள் இயேசுவுக்காக கண்ணீர் சிந்தி அழுகிறார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையினால் உலகத்தை மீட்டு அருளினீர். இறைவார்த்தை. மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார். யாக்கோபு 4:5. இயேசு விரும்புவது கண்களை ஈரமாக்கும் கண்ணீர் அல்ல, மாறாக சமுதாயத்தின் அவலம் கண்டு நாம் இதயம் வடிக்கின்ற செந்நீர். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தவர், நோயாளிகளுக்கும் குணமளித்தவர், ஏழைகளைக் கண்டு மனமிறங்கியவர் இயேசு இன்று குற்றவாளியாக நடத்தப்பட்டு கத்தாத செம்மறியாக கல்வாரி நோக்கி சென்றபோது எருசலேம் பெண்கள் சிலர் அவரை சந்திக்கிறார்கள். அவரின் தோற்றமும் அவருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளையும் கண்ட அப்பெண்களின் கண்களில் கண்ணீர் வடிகின்றது. தன்னுடைய கொடிய வேதனைகளுக்கு மத்தியிலும் இயேசு தனக்காக அழும் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். அவர்களின் நலனில் அக்கறை கொள்கிறார். மூங்கிலிலே சூடு போட்டாலும் அது சுகமான இசையை தருகின்றது. விதையானது அழிந்தாலும் புது பலனையே தருகிறது. தான் துன்புற்றாலும் மற்றவர் இன்புற வேண்டும் என்பதை இயேசு என்பித்து காட்டுகின்றார். மனிதன் திரும்பாத வாழ்க்கை, மனிதநேயமில்லாத இறைபக்தி, இறைப்பற்றில்லா மனித செயல்கள், இவற்றால் வரும் வேதனை மிக கொடியது என்பதை இயேசு எருசலேம் நகர பெண்களுக்கு நினைவூட்டுகிறார். எனவே தான் தங்களையும் தங்கள் பிள்ளைகளையும் நினைத்து அழ சொல்கிறார். அழுவோமா? சிந்தனை: அன்பும் கரிசனையும் காலத்தின் கட்டாயம். ஜெபம். ஏசப்பா, உங்கள் வேதனை பார்க்க முடியாமல் அழுறவங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்கிறீங்களே. இனியும் எங்கள் பாவங்கள் உங்களே வேதனைப்படுத்தக்கூடாது. மனமாற உதவுங்க. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் முறையாக சோர்ந்து விழுந்தாரே, மனிதரை மீட்டிடவே முயன்றே எழுந்தாரே. இயேசு முயன்றே எழுகின்றார். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 9ஆம் நிலை. இயேசு தன்னுடைய சிலுவை பயணத்திலே இதோ மீண்டும் 3வது முறையாக தரையில் சாய்கின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையினால் உலகத்தை மீட்டு அருளினீர். இறைவார்த்தை. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி
அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 28. இயேசுவின் உண்மையான சீடராக வாழ்வது என்பது ஒரு போராட்டம். தன்னிக்கரியில்லா தலைவர், தரணிக்கு வாழ்வு கொடுக்க வந்தவர். தள்ளாடி பாதங்கள் தடுமாற மீண்டும் ஒரு முறை தரையில் விழுகின்றார். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி என வாழ்வை முடக்கிக் கொண்டு ஈராமல், துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சுமெத்தை என்ற துணிவுடன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற கல்வாரி பயண பாதையை கண்முன் கொண்டு வந்து விடாமுயற்சியோடு மீண்டும் எழுந்து நடக்கிறார். இயேசுவிடம் இருந்த தளரா மனம், விடாமுயற்சி. நம்மிலே வேறொன்று செய்வோம். துன்பங்கள் துயரங்களை கண்டு அஞ்சாமல் துணிவுடன் எதிர்கொள்வோம். வாழ்வில் இறைவன் அருளை என்றும் நம்பும் மனிதர்களாய் செயல்படுவோம். தீமைக்கு எதிரான போராட்டத்தில் சோர்ந்து போய்விடாமல், குடிவெறி, புரணி பேச்சுக்கள், கெடுதல் செய்யும் மனம், தீங்கிழைக்கும் ஜாதி வெறி போன்ற சாக்கடைகளில் விழுந்துவிடாமல் நம்மை பாதுகாப்போம். பிறரையும் மனிதநேயத்துடன் வழிநடத்தும் மக்களாக மாறுவோம். சிந்தனை: சுமைகள் சுகங்களாக மாறுவது நம்மையே வெறுமையாக்கும் போதுதான். ஜெபம். ஏசப்பா, பாவம், கஷ்டம், சோர்வு இப்படி எதில் பாதிக்கப்பட்டு விழுந்தாலும் மறுபடியும் முன்னேறி எழுந்து செல்லணும் அப்படின்னு உங்கள் கல்வாரி பயணம் மூலமாக உணர்ந்து முன்னேறி செல்ல உதவுங்கப்பா. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாற கடவன. ஆமென். கூரைகளை பறித்திடவே சீட்டு போட்டனரே, ஆடையை பிடுங்கிடவே தசையை கிழித்தனரே, அவர் தசையை கிழித்தனரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திரும்பி நீ வருவாயா. 10ஆம் நிலை. இயேசுவினுடைய ஆடைகள் களையப்படுகின்றன. அன்பு நிறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையினால் உலகத்தை மீட்டருளினீர். இறை வார்த்தை: 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு ஒன்றை பகிர்ந்து கொள்ளட்டும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தை 11. வானத்து பறவைகளையும் வயல்வெளி மலர்களையும் அழகுற படைத்து பராமரிக்கும் இறைவன் அவைகளை விட மிகுதியாகவே மனிதர்களை பராமரித்து காத்து வருகிறார். ஆனால் அந்த இறைமகன் இயேசு இப்போது அவமானத்தின் சின்னமாக்கப்படுகிறார். இரத்த காயங்களுடன் ஒட்டிய ஆடைகளை பிரித்து எடுப்பதில் ஏற்பட்ட உடல் வேதனை, அரை மனிதனாக நிற்க வைத்து அவமானப்பட்ட வேதனை, இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையில் கையளித்தார். ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள் என்று சமுதாயத்தில் புறம் தள்ளப்பட்டோரிடம் தன்னை கண்டு கொள்ள சொல்லும் இறைமகனின் வார்த்தைகள் நமது கண்களை திறக்கட்டும். தீய செயல்பாடுகளை நம்மிடமிருந்து உரித்தெடுக்க வேண்டும். உண்மையை இடைக்கற்றையாகவும் நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ள வேண்டும். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஆயத்த நிலையை நம் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொண்டு என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பற்றி கொண்டவர்களாக வாழ நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். சிந்தனை: தருவோர் பெறுவோர் இருவருக்கும் இழப்பில்லாத அதிசய தானமே அன்பு. ஜெபம். எங்களுக்காக ஆடை எழுந்து
அவமானப்பட்டிருக்கீங்களே ஏசப்பா. எங்கள் உடம்பு நீங்கள் வாழற ஆலயம், அதை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்த சொல்லி கொடுங்க. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாற கடவன. ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையினால் உலகத்தை மீட்டருளினீர். இறை வார்த்தை. மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். சிலுவை சாவு என்பது பாரசீக மன்னர்களால், கடல் கொள்ளையர்கள், தேச துரோகிகள் இவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கொடுமையான தண்டனை. இது மிகவும் இழிவாகவே கருதப்பட்டது. இத்தகைய இழிநிலை தண்டனையே இயேசுவுக்கும் தரப்படுகிறது. இதை ஏற்பதினால் தாழ்ச்சியின் உச்சக்கட்டத்தையே தாண்டி சென்று விடுகிறார். எல்லையில்லா ஆற்றல் கொண்ட இறைவன் மக்கள் மீது அளவற்ற அன்பு கொண்டதினால் அடிமையின் வடிவம் எடுத்து அவமான சாவையும் ஏற்றுக்கொள்கிறார். இதனால் உள்ள வலியோடு உடல் வலியும் வேகமாக வந்து வாட்டுகிறது இயேசுவை. சாட்டையடி காயங்களால் உழுது போட்ட நிலம் போல ஆனது அவரது மென்னுடல். சிலுவையில் ஏற்றி வைத்ததால் வெயிலின் கொடூரம் இக்காயங்களை இன்னும் அதிகமாக வேக வைக்கிறது. கிறிஸ்தவனாக இந்த நாட்டிலே வாழ்வதற்கு தகுதியில்லை என்ற காலகட்டத்தில் நாம் தள்ளப்பட்டுள்ளோம். வேலை வாய்ப்பில் பாராபட்சம், வாழ்வூட்டும் நிறுவனங்களிலே உரிமைகள் மறுத்தல், அடிப்படை உரிமைகள் கூட பறிக்கப்படுகின்ற அவல நிலை, ஆளும் வர்க்கம், அரசியல்வாதிகள், ஆதிக்க வெறியர்களாலும் சிதைக்கப்பட்டு வாடும் மக்களின் முகம் துடைத்து அன்பு காட்டுவோம். தேவையில் இருப்போருக்கு அக்கறை காட்டி நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ்வோம். சிந்தனை. மன்னிக்கும் மனம் மாணிக்க கோயில். ஜெபம். இயேசப்பா, அவமான சின்னமாக இருந்த சிலுவையை உங்களால் தான் மீட்பின் சின்னமாக மாறிச்சு. அந்த சிலுவை காட்சி தினமும் மனசில் வச்சுக்கிட்டு வாழ வரம் தாங்க. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாற கடவன. ஆமென். நிலை. கல்வாரியிலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தன் இன்னுயிரை நமக்காக கையளிக்கின்றார்.
அன்பு நிறை இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையினால் உலகத்தை மீட்டருளினீ. சிலுவை பாதை நிலைகள் 14 அதன் முழுமையும் 12ஆம் நிலையில் அடங்கியுள்ளது. ஆம், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் பாவங்களுக்காக விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே சிலுவையில் 3 மணி நேரம் குத்துயிராய் கொலை உயிராய் உதிரம் சிந்தி நம்மை மீட்டார் இயேசு. இந்த வேளையில் நாமும் இயேசுவை போல இந்த நிலை முழுவதும் கரங்களை விரித்தவாறு ஜெபிப்போம். முயன்று பார்ப்போம். ஒரு சிறு பிள்ளையிடம் என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று கேட்டால் கரங்களை விரித்து எனக்கு இவ்வளோ பிடிக்கும்னு சொல்லும் இல்லையா? அதுபோல இதோ பீடத்திற்கு முன்பாக வைத்திருக்கிற ஆண்டவருடைய திருச்சிலுவையை பார்த்து பிள்ளைக்குரிய அன்போடு இந்த பாடலை பாடுவோம். அனைவரும் கரங்களை விரித்து பாடுவோம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே பாவ பரிகாரமாக சுமந்த இயேசுவை இந்த நிலையை பார்த்து பாடுவோம். தாகம் தாகம் என்றே எனக்காயே நின்றே, பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நாம் செய்த பாவங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் சுமந்து நமக்காக தன் இன்னுயிரை இந்த இறைவனை பார்த்து பாடுவோம். அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. பிலிப்பியர் 2:6-8 இவ்வாறு கூறுகிறது: கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஆம், இந்த மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பல கனவுகளுடன் பிறக்கிறது. அதன் தாய் பல ஆசைகளுடன் அந்த குழந்தையை வளர்க்கிறாள். ஆனால் பாடுகள் பட்டு சிலுவையில் இறக்கப் போகிறோம் என்று அறிந்தே பிறந்தார் இயேசு. அதனை அறிந்தே இயேசுவை வளர்த்தார் அன்னை மரியா.
2 கொரிந்தியர் 5:21 இவ்வாறு வாசிக்க கேட்கிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாவமே அறியாத இறைநிலையில் இருந்த இறைவனை நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக பாவ கழுவாயாக சிலுவை மரத்தில் ஏற்றினோம். தவக்காலம் முழுவதும் 40 நாட்கள் நோன்பிருந்து நம்மையே நாம் பல வழிகளில் தயாரித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம் மனதில் இந்த சிந்தனையை நிறுத்தி தியானிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நம்முடைய பக்தி முயற்சிகள், ஒருத்தல்கள், குடிப்பழக்கத்திலிருந்து இந்த 40 நாட்கள் நான் விலகிக் கொள்கிறேன் என்றும், போதை பழக்கத்திலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்றும் பல முயற்சிகளை நாம் முன்னெடுக்கின்றோம். இந்த நல்ல முயற்சிகள் அதன் பின்னும் தொடர விரும்புகிறோமா? முயற்சிகளை தொடர்வோம். எபேசியர் 1:7 இவ்வாறு வாசிக்க கேட்கிறோம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பின் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, உலகில் பல தெய்வங்கள் பிறந்துள்ளார்கள். ஆனால் எந்த தெய்வமும் மனிதனுக்காக இறக்கவில்லை. மனிதனுக்காக பிறந்து இறந்தவர் இயேசு ஒருவரே. இயேசுவின் இறப்பு நமக்கு உயிர்ப்பின் நம்பிக்கையை தந்து சாவு முடிவல்ல, அது புது வாழ்வின் விடிவு என்னும் எதிர்நோக்கில் நம்மை வாழ அழைக்கின்றது. எனவே நமக்காக தன் இன்னுயிரை ஈந்து நமக்காக மீட்பின் வழிகளை திறந்து வைத்த இயேசுவின் உயிர் துடிப்புள்ள சாட்சிகளாக வாழ வரம் கேட்போம். ஜெபம். இயேசுநாதரே, சிலுவைநாதரே, எங்களுக்காக சிலுவையில் உயிரை விடுற அளவுக்கு எங்கள் மேல் அன்பு வச்சிருக்கீங்களே, உங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? உண்மை கிறிஸ்துவர்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் வாழணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாற கடவன. ஆமென். நிலை. இறந்த இயேசுவின் உடலை அவருடைய தாயின் மடியில் கிடத்திருக்கிறார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையினால் உலகத்தை மீட்டு அருளினீர். இறை வார்த்தை. தனக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தை 25. சிலுவையும் அதில் விளையும் சாவும் சபிக்கப்பட்டது. அதிலே தொங்கியிருக்கும் மனிதனும் சபிக்கப்பட்டவன். எனவே சிலுவையில் இறந்த எந்த மனிதரின் உடலையும் சொந்தமாக்கி பெற்றுக்கொள்ள எவரும் முன் வர மாட்டார்கள். ஆனால் இயேசுவின் உடலை பெற்றுக்கொள்ள அவரது பாடுகளை பார்த்து துடிதுடித்து போன அவரது அன்பு தாய் ஆவலாய் காத்திருக்கின்றார். தூய ஆவியால் அவரது திருவுடல் உருமாற்றம் பெற்று மீண்டும் உயிர்த்தெழும் என்னும் உறுதி அவர் நெஞ்சத்தில் ஆழமாய் பதிந்து அழுத்தமான நம்பிக்கையை தந்ததால் தன் மகனின் உடலை தன் மடியில் தாங்கிக் கொள்கின்றார். ஆகட்டும் என சொல்லி ஆண்டவர் தந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட மரியா இதை சிலுவையின் அடியில் வெற்றியோடு நிறைவேற்றுகின்றார். எனவேதான் இயேசுவை பரிவுடன் மடி சுமர்க்கின்றார் நிறை நன்றியுடன். 10 மாதம் கருவில் தாங்கி தன் இரத்தத்தையே அமுதாய் ஊட்டி வளர்த்து ஆளாக்கிய அன்னையரை வளர்ந்து வசதி வாய்ப்புடன் இருக்கும்போது மறந்து விடுகிறோம். வாழ்க்கை துணை கண்டவுடன் பெற்றவர்களை ஓரம் கட்டுவதும், வயதாகிவிட்டது தொல்லை தாங்க முடியவில்லை என்று முதியோர் காப்பகத்தில் தள்ளுவதும்,
கண்கூடாக நிகழ்கின்றது. பெற்ற தாயை தவிக்க விட்டுவிட்டு தேரில் வரும் தேவ அன்னையை தேடி தேவாலயத்திற்கு திரு யாத்திரை செல்வது எந்த விதத்தில் நியாயம்? சிந்தனை: மடிந்தால் மட்டுமே மறுவாழ்வு. ஜெபம். வியாகுல மாதாவே, ஏசப்பாவோட இருந்த உடலை மடியில் வச்சிருக்கும் போது உயிரே போன மாதிரி வலிச்சிருக்கோமே. அம்மா அப்பா அவங்க பிள்ளைங்களுக்கு சுயநலம் இல்லாத அன்பு காட்டவும், பிள்ளைங்கள் அவங்க அம்மா அப்பா மேலே சந்தோஷமாக பார்த்துக்கவும் உதவி செய்யுங்கப்பா. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாற கடவன. ஆமென். மானிடமைந்தனுக்கோ தலை சாய்க்க இடமுமில்லை, மாற்றான் கல்லறையில் அடக்கம் செய்தனரே, அடக்கம் செய்தனரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 14ஆம் நிலை. இறந்த இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையினால் உலகத்தை மீட்டருளினீர். இறைவார்த்தை. இயேசுவின் உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தை 53. நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கோ கூடுகள் உண்டு, மணமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்றுரைத்த இறைமகன் தாம் சொன்னது போலவே அவரை அடக்கம் செய்ய கிடைத்த கல்லறையும் அவருக்குரியதன்று. மானிட உடலை ஏற்ற மாபரன் இயேசுவின் திருவுடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது. அரிமத்திய ஊரைச் சார்ந்த யோசேப்பு உடலுக்கு செய்ய வேண்டிய புனித சடங்கை நிறைவேற்றுகிறார். பதவி, பெருமை, பட்டம், கௌரவம், சுயலாபம் இவற்றையெல்லாம் மையமாக வைத்து வாழும் தலைவர்களை, விளம்பர பிரியர்களை முன்மாதிரியாக கொண்டு வாழத் தொடங்கினால் நம் வாழ்வு நிச்சயம் மண்ணோடு மண்ணாக மக்கி போகும் ஒரு வாழ்வாக தான் இருக்குமே ஒழிய நிலை பெறும் வாழ்வாக அமையாது. லட்சிய வீரன், இறையரசு நாயகன், இறைமகன் இயேசு நமக்கு கொடுக்கும் செய்தியெல்லாம் தனக்கென வாழாத வாழ்வு. இவ்வாழ்வுதான் நிலைத்த வாழ்வுக்கு அடிப்படை. நம்மையே மையப்படுத்தி வாழ்ந்தால் நம் வாழ்வு கல்லறைக்குள்ளேயே அடங்கி போகும். பிறரின் நலனை மனதில் கொண்டு வாழமானால் நம் சந்ததிகள் மட்டுமல்ல, ஊராரும் நம்மை காலமெல்லாம் போற்றுவர். நாம் இவ்வுலகில் வாழ்ந்ததன் பயனை அடைவோம் என்பதில் ஐயமே இல்லை. சிந்தனை: வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெபம். ஏசப்பா, எங்களுக்காக வாழ்ந்து இறந்து அடக்கம் செய்யப்பட்டீங்களே, எங்கள் குடும்பங்கள் மட்டுமல்லாமல் மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி அர்த்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவுங்க. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாற கடவன. ஆமென். திருத்தந்தையின் கருத்துகளுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வருகை பாடல். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போ. பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், அறிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த மாலை திருப்பலியானது மர்சி வால்சன் மார்டினா குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகின்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இறை அருள் தொடர்ந்து அவர்களோடு இருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்றும், சாம் டேவிட் மேரி பிரியா குடும்பத்தினர் பெற்று மகிழ்கின்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தவும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனை அளிக்க வேண்டும் என்றும், ஜோசப் டேவிட் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இந்த திருப்பலி அர்ப்பணிக்கிறார். இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், தங்களது பிறந்த நாளை இன்று கொண்டாடி மகிழ்கின்ற பிரகாஷ் ராஜ், கெவின், அஜய் ராஜ், ஸ்டீஃபன், அருள் சகோதரி நளினி ஜோசப் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். இவருடைய பிறந்த நாளிலே இறைவன் இவர்களை நல்ல உடல் உள்ள நலனோடும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழச் செய்ய வேண்டும் என்றும், எல்லா நலன்களாலும் அவர் நிரப்ப வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுவோம். அன்பு தேவதாஸ், எஸ்தர் ராணி குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் உடல் நலனுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இறைவன் அவருடைய கருத்துக்களை ஏற்று அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் இறந்த 14வது நாள் நினைவு நாளில் கிரேசி சேவியர் ஆண்மைகளை பாற்றிக்காகவும், இறந்த 22வது நாள் நினைவு நாளில் ஏ மோசஸ் ஜோஷுவா டேனியல் ஆண்மைகளை பாற்றிக்காகவும், இறந்த 3ஆம் ஆண்டு நினைவு நாளில் தேவ ஸ்னேகா மேரி ஆண்மைகளை பாற்றிக்காகவும், இறந்த இம்மானுவேல் ரோசி மேரி இம்மானுவேல் சலேத் மேரி இவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் இறைவனின் அருளினாலும் இரக்கத்தினாலும் விண்ணக வாழ்வை பரிசாக பெற்று மகிழ்வார்களாக. இந்த கருத்துக்களோடு இந்த மாலை பொழுதிலே நாம் அர்ப்பணிக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகள் பலவீனங்களுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன்
நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீ. அதனால் பாவக்கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 12 22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கின்றார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகின்றார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகிச் செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்கு உரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்து அறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்து அறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்றில்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்குமென்று உய்த்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார்.
நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளர்க்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம்புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசுவை பிடிக்க முயன்றார்கள், எனினும் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாகச் சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர், இவரை தானே கொல்ல தேடுகிறீர்கள்? இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே? ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம்
செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மென்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய திருப்பலியை நன்றியல் திருப்பலியாக தாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்தி மகிழ்கின்ற மஸ்தி வால்சன் மார்டினா குடும்பத்தினரையும், சாம் டேவிட் மேரி பிரியா குடும்பத்தினரையும், ஜோசப் டேவிட் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தும் மக்கள் நன்றி செலுத்துகின்ற ஸ்டீஃபன், கெவின், அஜய்ராஜ், பிரகாஷ் ராஜ், சகோதரி நளினி ஜோசப் ஆகிய அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அவளுடைய நன்றியறிதலை நீர் ஏற்று தொடர்ந்து அவளுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை அளித்து என்றும் உமக்கு உகந்தவர்களாக வாழ உமது அருளை பொழிந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அன்பு தேவதாஸ், எஸ்தர் ராணி இவருடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் உடல் நலனுக்காகவும் இடத்தில் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அருளும் ஆசீரும் அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து வழி நடத்துவதாக. நீர் உலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட இமானுவேல், ரோஸ்மேரி இமானுவேல், மோசஸ், ஜோஷுவா டேனியல், கிரேசி சேவியர், தேவஸ்நேக மேரி, சலேத் மேரி என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள்வார், நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தலைவா நீ உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாம் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா, என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவார். தருவாயே தருவாயே தலைவா, நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே, வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே, வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவார்.
உனை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நானும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நானும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நானும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நானும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வில் வருவாய் என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா, என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவா, இறைவா இறைவா என் இதயம் நினைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வாழும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவா, இறைவா இறைவா என் இதயம் நினைவா. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஆண்டும் நாம் சிறப்பிப்பது போல இந்த ஆண்டும் பாவ பரிகார சிலுவை பாதையை நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். எனவே மாலை சரியாக 3:30 மணிக்கு விபி காலனியிலிருந்து இந்த பாவ பரிகார சிலுவை பாதையானது தொடங்கும். எனவே தவக்காலத்திலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற இன்னொரு அற்புதமான பக்தி முயற்சி இது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த திருச்சிலுவை பாதையிலே பங்கேற்று அயனாவரம் பகுதியிலே வசிக்கின்ற மக்களுக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை நாம் எடுத்துரைக்கவும், இயேசுவே ஆண்டவர் என்பதை எடுத்துரைக்கவும், இயேசுவினுடைய கல்வாரி பலியை நினைவு கூறுகின்ற விதத்திலே அதை மக்களுக்கு சித்தரித்து காட்டவும், நம்முடைய இறை நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அற்புதமான வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி இந்த திருச்சிலுவை பாதையிலே பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். காலையில் திருப்பலிகள் வழக்கம் போல் நடைபெறும். மாலை திருச்சிலுவை பாதை முடிந்தவன்
6 மணி திருப்பலி ஆலயத்தில் நடைபெறும். நம்முடைய அன்பிய தேர்தல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நிறைய அன்பியங்கள் மிகவும் உற்சாகத்தோடு இந்த தேர்தலிலே பங்கெடுத்து வருவது மகிழ்ச்சிக்குரியது. எனவே அனைத்து தேர்தல்களும் இந்த ஆலய வளாகத்திலே இங்குதான் நடைபெறுகின்றது. என்றாலும் நிறைய பேர் வருகை புரிந்திருக்கிறார்கள். ஒரு சில அன்பியங்களை தவிர ஒரு சில அன்பியங்கள் மட்டும்தான் மிக மோசமான வருகை பதிவு. அதை தவிர மற்ற பெரும்பான்மையான அன்பியங்களிலே உண்மையாகவே அவருடைய ஆர்வத்தை பார்க்க முடிகின்றது. எனவே ஆர்வத்தோடு இதுவரை 17 அன்பியங்களுக்கான தேர்தல்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இன்னும் 13 அன்பியங்கள் இருக்கின்றன. எனவே இந்த வாரத்திலே நாம் அதை முடிக்க இருக்கின்றோம். எனவே தயவுசெய்து இன்னும் மீதம் இருக்கின்ற அன்பியங்களில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களும் முழுமையாக 18 வயதுக்கு மேல் இருக்கின்ற எல்லோரும் இந்த தேர்தலில் பங்கெடுக்க வேண்டும். வீட்டிற்கு ஒருவரோ அன்பியத்திலிருந்து மிக குறைவான எண்ணிக்கையில் வருகை புரிவதோ தயவு செய்து தவிர்க்கப்பட வேண்டும். இது நம்முடைய கிறிஸ்துவ கடமை என்பதை நாம் உணர வேண்டும். நாட்டுக்காக வாக்களிப்பது என்பது நம்முடைய குடியுரிமை, அது குடிமக்களுடைய உரிமை. அதே போல் நம்முடைய கிறிஸ்தவ உரிமை பங்கு மக்கள் என்ற விதத்திலே பங்கில் நடைபெறுகின்ற இந்த தேர்தலிலே பங்கெடுத்து நம்முடைய வாக்களிப்பை கொடுக்க வேண்டும் என்பது நம் அனைவரின் கடமை என்பதை உணர்ந்து தயவு செய்து முழுமையாக இதில் பங்கெடுக்க கேட்டுக்கொள்கின்றேன். நாளை சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு லூர்து அன்னை, புனித பர்த்தலமேயு, புனித பியோ, புனித அருளானந்தர் ஆகிய 4 அன்பியங்களுக்கான தேர்தல் நாளை நடைபெறும். அருளானந்தர் அன்பியம், ஹவுசிங் போர்டு, மார்க் மரியவியானி ஆகிய 2 அன்பியங்களும் இணைந்து அருளானந்தர் அன்பியமாக இப்பொழுது பெயரிடப்பட்டிருக்கின்றது. அதே போல பியோ அன்பியம், குழந்தை தெரேசா, பிரான்சிஸ் சேவியர் ஆகிய 2 அன்பியங்களும் இணைந்து ICF ஈஸ்ட் காலனி பியோ அன்பியம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அன்பியங்களுக்கான தேர்தல் நாளை நடைபெறும். திங்கட்கிழமை மாலை 7:30 மணிக்கு அமலோற்பு அன்னை, புனித பவுல், குழந்தை இயேசு, இருதய ஆண்டவர் ஆகிய 4 அன்பியங்களுக்கான தேர்தல் நடைபெறும். எனவே தயவுசெய்து அனைவரும் இதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதன் பிறகு அடுத்த வியாழக்கிழமை மாலை 7:30 மணிக்கு புனித தோமா, புனித பிரான்சிஸ் அசிசி, புனித ஜான் போஸ்கோ ஆகிய அன்பியங்களுக்கான தேர்தலும், 23ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு புனித மத்தேயு மற்றும் புனித மரிய கோரட்ரி ஆகிய அன்பியங்களுக்கான தேர்தல்கள் நடைபெறும். எனவே இந்த அன்பியங்களை சார்ந்த அனைத்து ஏற்கனவே இருக்கிற அன்பிய பொறுப்பாளர்கள் தயவுசெய்து அனைவருக்கும் இதை மீண்டும் தெரியப்படுத்தி தனிப்பட்ட விதத்திலே அனைவரையும் அழைத்து வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை தயவுசெய்து உணர வேண்டும். சில அன்பிய தலைவர்கள் அவர்களே தேர்தலுக்கு வருவதில்லை. அது மிக மோசமான ஒரு முன்னுதாரணம். எனவே அனைத்து பொறுப்பாளர்கள் இப்பொழுது பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இந்த தேர்தல் நடத்தி முடிக்கின்றவர்கள் இது உங்களுடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து நீங்கள் முதல்ல வர வேண்டும். அன்பியத்தில் இருக்கின்ற எல்லோரையும் வர வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அந்த தேர்தலில் நீங்கள் நிற்கிறீர்களோ இல்லையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தேர்தலை சிறப்பாக பங்கு தந்தையோடு இணைந்து முடித்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து இறுதி வரை முழுமையாக இதில் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே இந்த திருச்சிலுவை பாதையை சிறப்பாக வழிநடத்த உதவி செய்த அனைவருக்கும் என்னை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக சிந்தனைகளை வழங்கி அற்புதமாக இதை நெறிப்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. செல்வி கிறிஸ்மா, செல்வன் லியோ, செல்வி ரியா, செல்வன் மைக்கேல், செல்வன் இமாம், செல்வன் வினித், செல்வி டெபோரா, செல்வன் பிரதேஷ், திரு பிரின்ஸ்டன், செல்வி மரியாம், திரு ஆண்டனி காட்சன், திரு சதீஷ் போஸ்கோ, செல்வி வேலண்டினா, திரு ஆரோக்கிய விமல்ராஜ் 14 நிலைகளிலே தங்களுடைய சிந்தனைகளை வழங்கிய இவர்களுக்கும் ஜெபத்தை மிக அழகாக தங்களுடைய இனிமையான குழந்தை மனதோடு ஜெபிக்க நமக்கு உதவி செய்த சுவிகா, எமிகா, இவான், சாண்டோஸ் இவர்களுக்கும் சிறப்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த திரு பிரான்சிஸ் அவர்களுக்கும் சிறப்பான நன்றி. உண்மையாகவே இதுபோன்ற இறை மக்கள் நடத்துகின்ற சிலுவை பாதை நன்றாகவே இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து விட்டேன். அடுத்த ஆண்டு எல்லா வாரமும் இறை மக்கள் தான் நடத்துவார்கள். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆகவே அருள் தந்தையர்கள் யாரையும் அழைக்கப் போவதில்லை அடுத்த ஆண்டு. ஆகவே இன்னும் அதிகமாக வாய்ப்பு வேண்டுகிறவர்கள் வாய்ப்பை பெறலாம். இதன் மூலமாக நமக்கு நாமே என்று சிலுவை பாதையை சிறப்பாக நடத்துவதற்கு நாமே உதவி செய்யலாம். சிந்தனைகள் நாமே வழங்குவதன் மூலமாக இன்னும் நம்முடைய பங்கேற்பு அதிகமாவதை நான் உணர்கின்றேன். எனவே இவர் அனைவருக்கும் சிறப்பான நன்றியை நான்
தெரிவித்துக் கொள்கின்றேன். பசிப்பினி போக்குவதற்காக உயர்மறை மாவட்டத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கவர்களை இன்னும் கொடுக்காதவர்கள், கடந்த வாரம் கொடுக்க மறந்தவர்கள் தயவுசெய்து இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே அதை கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.